ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ். இந்த வீடியோவில் ஒரு அழகான ஆரி ஒர்க் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஆரி நீடிலில் கிடையாது, நார்மல் நீடில் இவ்வளோ அழகாக ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரியே டிசைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் லுக் நமக்கு கிடைக்கும். ஈஸியாக நார்மல் நீடிலில் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம டிசைன் பண்ணக்கூடிய அந்த ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸில் நம்ம பேக் நெக்கை டிசைன் பண்ண போகிறோம். ஒரு நெக்லைன் இருக்குது. அந்த நெக்லைனுக்கு கீழே 3 கர்வ் மாதிரி போட்டு அதில் ஒரு குட்டி பூ டிசைன் ஒன்று இருக்குது. மீதி உள்ள அந்த எம்டி ஸ்பேஸெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டாட் நம்ம அங்கே வச்சுருக்கோம். அங்கே நம்ம டிசைன் பண்ணலாம். நம்மளோட பூ கொஞ்சம் போக போக பெருசாகிட்டே போகுது. இந்த குட்டி பூவை நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பூவை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் எடுத்துகிட்டு அதில் பிங்க் கலர் சில்க் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். அது 6 டைம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ உள்ளேருந்து குத்தி நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு அந்த ஃப்ளாரோட எட்ஜில் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி கீழ் வழியை நம்ம எடுத்துட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே நம்ம நீடில் குத்தணும். குத்தி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஃப்ளாரோட எட்ஜில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த இன்சர்ட் பண்ணுறதுல என்ன ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்மளோட சில்க் த்ரெட் ஸ்ட்ரக் ஆகிக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஈவனாக நம்ம என்ன பண்ணணும், புல் பண்ணி புஷ் பண்ணி அந்த த்ரெட்டை நம்ம எடுத்துடணும். குட்டி பூவோட ஒரு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 2வது பெட்டலுக்கு நம்ம போக போகிறோம். 2வது பெட்டல் முடித்தாச்சு. அடுத்து 3வது பெட்டல் போக போகிறோம். 3வது பெட்டல்லையும் நம்ம சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஈஸியானது தான். குத்துறோம் இழுக்கிறோம், குத்துறோம் இழுக்கிறோம், அவ்வளோதான். நம்மளோட அழகான பூ இப்போ ரெடியாகிக்கிட்டே வருது. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இந்த டிசைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பூ நம்ம என்ன ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் நம்ம நூலை உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பூ பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ 3 பூவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. குட்டி பிங்க் கலர் பூவை இப்போ நம்ம அவுட்லைனை டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஜர்தோசி கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். அதை தைக்கிறதுக்காக ஒரு குட்டி நீடில் கோல்டன் கலர் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பூவோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜர்தோசியை நம்ம வளைச்சி நம்ம அந்த தைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் 2-3 தையல் பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வளைஞ்சி வர இடத்துல எல்லாம் அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். பெண்டிங்கில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக அந்த பெண்டிங்கில் வளைச்சி நம்ம தைக்கணும். ரொம்ப ஈஸியாக இது இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கலாம் எப்படி வளைச்சி தைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஜர்தோசியை அவுட்லைன் கொடுக்குறதுனால அந்த பூ ரொம்ப பிரைட்டாக தெரியும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸ்க்கே ஒரு லுக் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஜர்தோசியை அவுட்லைனாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெண்டிங்லலாம் நம்ம நல்லா தைக்கணும். அதுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜர்தோசியை நம்ம இழுக்க வேணாம், லைட்டாக ஸ்டிச் கொடுப்போம். ஆனால் ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டிச் இருக்கணும். இப்போ நம்ம பெண்டிங் தைக்க போகிறோம். ஈஸியாக அந்த ஒர்க் முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த ஒரு சைடு மட்டும் தைச்சி முடிச்சிட்டேன்னா 2 டேஸில் இந்த ஃப்ளாரை இந்த ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த பூவை எல்லாத்தையும் ஜர்தோசியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் இருக்க அந்த ஹாஃப் சர்க்கிளை ஒரு லைன் அப்படியே சுற்றி ஜர்தோசி கொடுத்துட்டு ஒரு லைன் மட்டும் அந்த அவுட்லைனில் நம்ம தரப்போகிறோம். உள்ளே கொடுக்குறனால இன்னும் கொஞ்சம் லுக்காக நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம தைச்சிட்டே வரணும். பூ பார்க்கவே இப்போயே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வளைச்சி நடுவில் ஒரு இது போடணும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. சூப்பராக இருக்குது.
வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரில, நேரில் சூப்பராக இருக்குது இந்த பூவை. இப்போ நடுவில் உள்ள கேப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம குட்டி சைஸ் சுகர் பீட் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். இப்போ குட்டி சைஸ் சுகர் பீட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 4-5 இதை வந்து ஊசியில் எடுத்துகிட்டு உள்ளே கூடி வெளியே எடுக்கணும். மறுபடியும் மேலேருந்து உள்ளே விடணும். ஒரே ஷேப்பில் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது, அங்கங்கே நமக்கு இருந்தால் போதும். சுகர் பீடு வந்து தைச்சிட்டு அதுக்கு நம்ம வந்து சேஃப்டி ஸ்டிச் வந்து சைடில் வந்து கொடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்த ஃப்ளாரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம அழகாக அந்த 3 பூவையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. 3 பூவுமே பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த கேர்வ் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து க்ளூ நல்லா தடவியாச்சு. தடவிட்டு 2 லைன் வந்து பால் செயின் வந்து நம்ம அங்கே வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் வந்து ஒட்டிட்டு மறுபடியும் 2 பால் செயின் வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் அந்த லேயர் வந்து நல்லா திக்காக ஒரு லேஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஒட்டிகிட்டு இருக்கோம். க்ளூவை வந்து தாராளமாக நம்ம தந்து தடவலாம். அப்போ தான் அந்த ப்ளவுஸ்க்கு வந்து லைஃப் இருக்கும். அடுத்த 2 லைன் பால் செயின் வந்து ஒட்ட போகிறோம். அடுத்து இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஆனால் இந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த க்ளூ ட்ரை ஆகி அதோட ஒன்றோட ஒன்று ஒட்டி நமக்கு ஒரு திக்கான ஒரு லேஸ் மெத்தடில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ 2 லைன் நம்ம வந்து செஞ்சு முடித்தாச்சு. அடுத்து வந்து தேர்ட் கர்வ் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். அது செஞ்சு முடித்தோடனே எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து தேர்ட் கர்வும் நம்ம பண்ணிட்டோம். சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த கம்மெல்லாம் ட்ரை ஆயிருச்சு. அழகாக ஒரு லேஸ் மெத்தட்லேயே நமக்கு வந்துருச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம நெக்லைனை வந்து டிசைன் பண்ணுவோம். நெக்லைனில் 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து தர்றேன். நார்மல் நீடிலில் கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆரி நீடிலில் இதை பண்ணலாம். இப்போ பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து நெக்லைனில் நம்ம கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இந்த நார்மல் நீடிலில் நம்ம பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கோல்டன் பீடை வந்து எடுத்து அதை 2 நம்ம வந்து நூலுக்குள்ளே விட்டு அந்த செயின் ஸ்டிச் பக்கத்தில் நம்ம அப்படியே தைச்சிட்டு ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 லைன் வந்து நம்ம பால் செயின் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாட்ஸுக்கெல்லாம் ஒரு ஸ்டார் டிசைனும் ஒரு குட்டியான ஒரு பீடையும் எடுத்து அதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன், படத்தில் காட்டியிருக்க மாதிரியே. இப்போ நீங்கள் நூல் விட்டு வந்து உள்ளே வந்து எடுக்கணும். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் வந்து ஈஸியாக ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா டாட்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த கர்வ் லைனை ஒரு லேஸ் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லேஸ் லைனை நம்ம எப்படி வந்து சேஃப்டி ஸ்டிச் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 2 பால் செயினுக்கு சேர்த்து உள்ளே வந்து விட்டு ஒரு சேஃப்டி ஸ்டிச் வந்து தரணும். அடுத்து 3 லைனை சேர்த்து ஒரு சேஃப்டி ஸ்டிச் வந்து தரணும். இதே மாதிரி நம்ம லேஸில் ஒரு கர்வில் ஒரு 5-6 இடத்துல வந்து தரணும். அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும், அதுக்கு வந்து லைஃப் இருக்கும். இதே மாதிரியே நம்ம 3 லைனுக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்னா சேஃப்டி ஸ்டிச் வந்து தரப்போகிறோம். தர்றப்ப ரொம்ப பக்கத்தில் இருக்காமல் கொஞ்சம் தள்ளி இருந்தாவே போதுமானது. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து க்ளூ தடவி வந்து ஒட்டியிருக்கோம், அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதே மாதிரி விட்டு நம்ம தச்சுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒட்டுறது தைக்கிற வேலை மட்டும்தான். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் லுக்குன்னு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சேம் மெத்தடை நம்ம நெக்கோட நெக்ஸ்ட்டு சைடும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நெக்லைனில் 2 பால் செயினுக்கு அடுத்ததாக
2 லைன் வந்து ட்வைன் த்ரெட் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்வைன் த்ரெட்டு மேலே நம்ம பூக்கு எப்படி வந்து டிசைன் பண்ணமோ அதே மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். ஆனால் சைடாக குத்தி வெளியே எடுக்கணும். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த லோட் ஸ்டிச்சுக்கு அடுத்ததாக 2 லைன் வந்து பால் செயின் வந்து ஒட்டிடணும். இது எல்லாத்தையும் நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்லைனுக்கு வந்து நம்ம சேஃப்டி ஸ்டிச் வந்து தரணும். தந்ததுக்கப்புறமா நெக்லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லைனை வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரு திலகம் ஷேப் மாதிரி ஒரு டிசைன் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதில் வந்து நான் ஒரு சைடில் ஒரு பால் செயின், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் வந்து சர்தோசி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் வச்சு ஒட்டி நான் தச்சு வச்சுருக்கேன். நடுவில் உள்ள அந்த எம்டி ஸ்பேஸ்க்கெல்லாம் நம்ம டாட்டுக்கு வந்து கொடுத்தோம்ல ஸ்டாரும் ஒரு பீடும், அதே மாதிரி ஒர்க்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு பிங்க் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஒரு கிராண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக வந்து வந்திருக்கு. ஒரு பக்காவான ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரியே உள்ள ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து அதுவும் நார்மல் நீடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்து வந்திருக்கு. ஒரு எலகண்ட்டான ஒரு டிசைனாக வந்து இருக்குது. நெக்லைனில் நம்ம 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சு, அடுத்து ஒரு பால் செயின், அதுக்கப்புறம் 2 லைன் பால் செயின், அதுக்கப்புறம் வந்து லோட் ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 பால் செயின் கொடுத்து அது வந்து நெக்லைன் வந்து நல்லா பட்டையாக அழகாக இருக்குது. இதே நெக்லைனை வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த டிசைனே வந்து சூப்பராக வந்திருக்கு. ஈஸியாக யார் வேணாலும் இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸை நம்மளே வந்து ஈஸியாக நார்மல் நீடில் அழகாக வந்து பண்ணிட்டோம். இந்த ஒர்க்கை நம்மளே பண்ணுறப்ப இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம ஷாப்பில் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா 1500க்கு மேலே ஆகும். இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை இட், டூ இட் அண்ட் என்ஜாய் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.